ஸோ இன்னைக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். மேல ரோஸ்ல வந்து மல்டிப்ளையர் நம்பர் இருக்கு, அதே மாதிரி காலம்ஸ்லயும் மல்டிப்ளையர் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் இங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6, 3 into 4 2 into 4 8, 2 into 5 10. ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. யூசர் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய இன்புட் 5ன்னு இன்புட் வாங்கிட்டோம்னா அந்த 5 டேபிள இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுல வந்து டேபிள் கவுண்ட் ஈக்குவல் டு 5ன்னு நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ல இதுதான் முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமா பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை முதல்ல பிரிண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத நம்ம அப்புறம் யோசிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத அதை வரைக்கும் சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், சிம்பிள். பிரேக் டவுன் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கிறது எப்படி பிரிண்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஓரத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? ஃபார் லூப்ல மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? சார் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரேஞ்ச் எந்த நம்பர் வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? அதுதான் 5 தான், 5 வரைக்கும் தான். இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்கொயர். ஓகே, 1 2 3 4 5னா அது இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம 1 டிஃபைன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எண்ட் வேல்யூ 5 + 1 கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா அதை லூப் பண்ணி உள்ளுக்குள்ள நம்ம போடலாம் சார். ஓகே, ஸோ முதல்ல ரோ ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, டேபிள் கவுண்ட் + 1 இல்லையா? பிரிண்ட் ரோ. ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் வருதா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 1ல இருந்து 5 வரைக்கும் வருது, எனக்கு எப்படி தேவையோ அப்படிதான் பிரிண்ட் ஆகுது. வெரி குட், ரைட். ஸோ இப்போ ரோ பிரிண்ட் பண்ணியாச்சு. ரோன்றது ஒரு ரோ, ஹரிசான்டலா ஒரு லைன், அதுதான் ரோ. அதுக்கப்புறம் ஒரு ரோல ஒவ்வொரு காலம்ஸும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், அந்த மாதிரி ஒவ்வொரு காலம் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, அதேதான், அதே 5 தான், டேபிள் கவுண்ட் + 1. இதுல பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட். ஓகே, வெரி குட். ரோ இன்டு காலம். ஓகே, இந்த ரோன்ற நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், காலம்ன்ற நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஆனா இப்போ நம்ம ஒரு லைன் தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ நியூ லைன் கேரக்டர் இங்கே வரக்கூடாது. அப்போ எண்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். எண்ட் வந்து ஒரு ஸ்பேஸ். அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணல, நான் ஒரே லைன்ல தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால ஒரு ஸ்பேஸை வச்சு நான் எண்ட் பண்றேன். இந்த ஃபார் லூப் வந்து ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் ஒரு ரோவை பிரிண்ட் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு லைனு, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஐட்ரேஷன், அடுத்த லைன் பிரிண்ட் பண்றதுக்கு இது இன்னொரு ஐட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு லைன்லயும் மல்டிபிள் காலம்ஸ் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஒரு லைன் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த லைனுக்கு போகணும் இல்லையா? பிரிண்ட் ஒரு எம்டி பிரிண்ட், அவ்வளவுதான், அடுத்த லைனுக்கு போகணும். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது வருதா? அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா நமக்கு தேவையான அவுட்புட் வருதா? சென்டரா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது வந்துதா? எஸ் சார். 1 2 3 4 5 2 4 6 8 10 அப்படியே இருக்கு. 5 10 15 20 25 இது அப்படியே இருக்கு. ரைட், இப்போ எனக்கு மொத ரோ பிரிண்ட் பண்ணணும். மொத ரோ பிரிண்ட் ஆகல. மொத ரோவும் இந்த ஸ்டாரும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அது பிரிண்ட் ஆகல. அப்போ அந்த மொத ரோ பிரிண்ட் பண்றதுக்கு
இது ஒரு தடவை பிரிண்ட் பண்ண போறோமா, பல தடவை பிரிண்ட் பண்ண போறோமா? ஒரு தடவை தான் சார். ஒரு தடவை தான் பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா? இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியா லாஜிக்லாம் கிடையாது. அதனால இத நான் தனியா பிரிண்ட் பண்ணிக்க போறேன். ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ பேசிக்கலி இது இந்த இன்னர் ஃபார் லூப் தான். ஒரே ஒரு தடவை ரன் பண்ண போறோம், தனியா போட போறேன் நான். ஏன்னா அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் கீழே இருக்கிற லாஜிக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால அதை நான் தனியா போட்டுக்கிறேன். இது காலம் மட்டும்தான், காலம் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா? காலம் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஆனா ஸ்டார்டிங்ல சில ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா? எஸ் சார். இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிச்சிரும். ஓகே, ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஒன் டூ த்ரீ. ஓகே, இங்க ஆக்சுவலி ஒரு ஸ்லாஷ் இங்க ஒரு பிரிண்ட் போடணும், அப்பதான் இட் வில் கோ டு நியூ லைன் இல்லையா? ஸோ இதை ரன் பண்ணிடுவோம். இதை ரன் பண்ணோம்னா 1 2 3 4 5. ஓகே, இப்போ பிரச்சனையே கிடையாது. 1 2 3 4 5 வந்துருச்சு. அது வந்து மேல இருக்கிற ரோ. அதுக்கப்புறம் ஸ்டார் இன்னும் பிரிண்ட் ஆகல, அந்த ஸ்டாரையும் சேர்த்து நம்ம போட்டுருவோம். ஓகே, ஸ்டார் வெறும் பிரிண்ட் போட்டோம் இல்லையா? அதுல வந்து ஒரு இந்த ஸ்டார்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிக்குவோம். சும்மா பிரிண்ட் ஆகிறதுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகட்டும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு எம்டி பிரிண்ட்டும் நமக்கு தேவை. பிரிண்ட், ஏன்னா இது பக்கத்துலயே பிரிண்ட் ஆகுது, நியூ லைன் கேரக்டர் கொடுக்கல. ஸோ நியூ லைன் கேரக்டர் ஒன்று நான் இங்க எம்டி பிரிண்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா இங்க என்ன போட்டா அடுத்த லைனுக்கு போகும். ஸ்லாஷ் n போட்டா சார். ஓகே, ஸ்லாஷ் n போட்டோம்னா அடுத்த லைன் போகும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ப்ரோக்ராம் நம்ம ஏதோ கொஞ்சம் பாதி கிணறு தாண்டின மாதிரி இருக்கு இல்லையா? இன்னும் நம்ம என்ன போட வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் இதை ஆட் பண்ணணும். ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு லைன் பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும் போது இட் ஷுட் ஸ்டார்ட் வித் திஸ் இல்லையா? ஒவ்வொரு லைனோட ஸ்டார்டிங் வந்து எங்க இருக்கும்? எந்த லைன் வந்து ஒரு லைனோட ஸ்டார்டிங்க ரெப்ரசன்ட் பண்ணுது? நான் கீழே ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் இல்லையா? ஃபார் லூப், ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். அதுல ஸ்டார்டிங் ஆஃப் த லைன் வந்து எந்த லைன் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 பிரிண்ட் ஆகணும், 2 பிரிண்ட் ஆகணும், 3 பிரிண்ட் ஆகணும்ன்றது எந்த லைன் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது? 19th. ஓகே, ஸோ 19த்ன்றது ஒவ்வொரு ரோ. ஸோ ஒவ்வொரு ரோ ஸ்டார்ட் ஆகும் போது இதை பிரிண்ட் பண்ணணும். இதுல இந்த 1ன்றது ரோவோட நம்பர் இல்லையா? மேல காலம் பிரிண்ட் பண்ணிட்டோம், இங்க 1ன்றது ரோவோட நம்பர். அப்போ இங்க அந்த லைனை பிரிண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரோவோட நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். n லைன் ஈக்குவல் டு, இல்ல இங்க எம்டியே போட்டுக்கலாம், n லைன் போட்டு, இது 1 கிடையாது, திஸ் இஸ் ரோ. ஒரு ரோ நம்ம 1 2 3 4 5 இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆச்சு, 2 4 6 8 10 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி we have some characters இல்லையா? இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கு. அதை எப்படி பிரிண்ட் பண்றது? அதை பிரிண்ட் பண்றதுக்காக தான் அந்த காலமை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நம்ம போட்டுக்கிறோம். இது ஃபார் லூப்ல பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த ரோ நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். காலம் நம்பரை மேல பிரிண்ட் பண்ணியாச்சு, ரோ நம்பரை நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொதல் ரோ வரும்போது ரோ நம்பர் 1 இருக்கும். 1 ஸ்பேஸ், இதுக்கு பேர் பைப் சிம்பிள்னு அர்த்தம், பைப்பு. ஸோ இது எங்க இருக்கும்னா என்டர் கீக்கு மேல இருக்கும். என்டர் கீக்கும் பேக் ஸ்பேஸ்க்கும் நடுவுல ஷிஃப்ட் போட்டிங்கன்னா வரும். ஸோ பைப் சிம்பிள், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், நியூ லைன் கேரக்டர் கிடையாது, எண்டு கொடுத்துருக்கோம், நியூ லைன் கிடையாதுன்றதுனால இந்த ஸ்பேஸுக்கு பக்கத்துலயே
இங்க 1 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 4 5 பிரிண்ட் ஆகும். இதை ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு தேவையானதுல ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்துருச்சா? எது வந்து மிஸ் ஆகுது? இப்ப என்னெல்லாம் மிஸ் ஆகுது? ஆர்டர் மிஸ் ஆகுது The sir. indentation. ஓகே, ஆர்டர்னா எது, எந்த ஆர்டர் மிஸ் ஆகுது? நம்பர்ஸ் வந்து கரெக்டான லைன்ல இருக்கணும் சார். ஒரு நம்பருக்கு கீழே ஒண்ணு இந்த மாதிரி. ஓகே, ரைட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனே இப்ப தப்பா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், ஆனா முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு இங்க நம்ம ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பிரிண்ட் போட்டோமோ அதே மாதிரி ஒரு பிரிண்ட்டை இங்கேயும் போட்டுக்கணும். இங்க காலம் பிரிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? காலம் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரோல எம்டி லைன்ஸ், எம்டி ஸ்பேசஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம ஃபார் லூப்ல எல்லாம் போட்டு இதுக்கு தனியா ஒரு லாஜிக்லாம் கிடையாது. ஸோ முன்னாடி ஒரு எம்டி ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 2 3 4 5ன்னு போடணும். எத்தனை ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல வரணும் இல்லையா? இந்த 1க்கு நேரா வரணும். அப்போ 1க்கு முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 1 2 3 4 5, மொத்தம் ஒரு 5 ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, ஸ்பேஸ் மல்டிப்ளைடு பை 5 இப்படி போட்டா பைத்தான்ல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டரை போட்டு அதை மல்டிப்ளை பை 5 போட்டோம்னா 5 டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆகும். தட் மீன்ஸ் த சேம் கேரக்டர் வில் பி பிரிண்டட் 5 டைம்ஸ். இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வீல் சி ஒர்க் ஆகுது. 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. 5 டைம்ஸ் ஸ்பேஸ் 1 2 போயிடுச்சா? ஓகே, 1 2 3 4 5 5 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. நான் 5 ஸ்பேஸ் போறதுக்கு பதிலாக ஒரே ஸ்பேஸ் போட்டு மல்டிப்ளை பை 5ன்னு கொடுத்தேன். இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாது. இது பைத்தான்ல ஒர்க் ஆகும், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாது. ரைட், ஓகே. அதனால இங்க 5 ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இன்டூ 5 5 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 2 3 4 5 எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இங்க 12 இங்க வருது அப்படின்றதுனால இதுல அலைன்மெண்ட் எல்லாம் மாறுது இல்லையா? சோ இது எப்படி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பண்றது அப்படின்றத நீங்க எடுத்து பாருங்க. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சில அவுட்புட் கிடைக்கும். அதை காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுல என்ன பாக்குறீங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை இங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு செக் பண்ணுங்க. ஓகே, சோ இதுல அலைன்மெண்ட் தான் பிரச்சனை. அலைன்மெண்ட்டுக்கு நீங்க கூகுள்ல தேட வேண்டியது என்னன்னா பைத்தான்ல ரோஸ் அண்ட் காலம்ஸை ப்ராப்பரா எப்படி ஸ்ட்ரிங் அலைன்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல கேட்டீங்கன்னா, நான் தமிழ்ல சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும். ஓகே, அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லாஜிக்கை இங்க போட்டீங்கன்னா ஒர்க் ஆயிடும். சிம்பிளான ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சால்வ் இட். எதெல்லாம் ஸோ இதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எது வந்து இந்த ப்ராப்ளமை நீங்க டாப் டு பாட்டம் அப்ரோச் பண்ணீங்கன்னா சால்வ் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றப்போ டாப் டு பாட்டம், அதாவது இதை நான் முதல்ல பிரிண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை அட்டம் பண்ணும் போது யூ வில் ஃபேஸ் இஷ்யூஸ். ஏதாவது இடத்துல பிளாக் ஆகி நிற்பீங்க. இஷ்யூஸ் கட்டாயமா இருக்கும். த ரைட் வே டு அப்ரோச் திஸ் ப்ராப்ளம் இஸ், இதுல எதெல்லாம் வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில விஷயம் ரிப்பீட் ஆகும் இல்லையா? இப்போ 1 2 3னா அடுத்து 4 5 தான் வரும். 2 4 6னா அடுத்து 8 10 தான் வரும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் பேட்டர்ன் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுல ஈஸியா நம்ம போடலான்ற விஷயம் இதை ஈஸியா போட்டுடலாம்.
அதை போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு, முன்னாடி இதை பிரிண்ட் பண்ணணும். இதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றது அடுத்த ஸ்டெப்பு. நீங்க ஒன்ஸ் இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அதுதான் முக்கியமான ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணணும். இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் இந்த நம்பர் ரெப்ரசன்ஸ் த ரோ நம்பர், இது ரெப்ரசன்ஸ் ரோ நம்பர். ஸோ ரோ நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இங்க நம்ம காலம் நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் லாஜிக். ஓகே, இதுல இண்டென்டேஷன் தப்பா இருக்கு அப்படின்றத ஹோம்ஒர்க் சொல்லுமா நித்யா. சார் இந்த ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சார். ஆனா வந்து இந்த இண்டென்டேஷன் பண்றதா எனக்கும் வந்து டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு சார். ரோ நம்ம போடுறோம்ல சார் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல, அது பக்கத்துல :2 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ரோ வந்து ஸ்பேஸ் வந்து விட்டு வரும். அதே மாதிரி காலம்க்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸ் :3 இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகி வந்து வரும். ஆன்சர் வந்து நீங்க தேடவே தேவையில்ல. ஒருவேளை நீங்க ஆன்சர் தேடினீங்கனாலும் இதுதான் ஆன்சர். ஓகே, சின்டாக்ஸ் சொல்லாதமா, இதுதான் ஆன்சர். நீங்க கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ நித்யஸ்ரீ சொன்னதுக்கும் நீங்க தேடுறதுக்கும் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு இதை சால்வ் பண்ணுங்க. தட் இஸ் த ஆன்சர். ஸோ பேசிக்கலி அது நீ சொன்ன லைன் என்ன பண்ணுதுன்றது உனக்கு புரிஞ்சுதா? அந்த :3 :2 என்ன பண்ணுதுன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு சார். மேம் அப்ப சொல்லி கொடுத்தப்ப நான் எனக்கு தெரியல சார். ஆனா அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப அப்ப வந்து அந்த :2ன்றது என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பேஸ் வந்து இது பண்ணுது சார். அதுக்கு பார்த்தேன்னா இப்ப சரியா ஞாபகம் இல்லை சார். ஆனா அப்போ ஒரு தடவை பார்த்தப்ப ஞாபகம் இருந்துச்சு சார். இப்ப கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் போடவும் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. அந்த :3 போடுறது, இப்ப :3ன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலம்க்கு 3 லெங்த் இருக்குன்னு சொல்லி அதை அசியூம் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அந்த காலமோட லெங்த் 3. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் 3. அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்க கொடுத்தீங்கன்னா அதை போடும், மீதி இடத்துக்கு ஸ்பேஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கும். நீங்க ஸ்ட்ரிங்க கொடுக்கல அப்படின்னா 3த்துக்குமே ஸ்பேஸால ஃபில் பண்ணிக்கும். 3 கேரக்டர் கொடுத்தீங்கன்னா 3 கேரக்டர் அப்படியே கொடுத்துக்கும், ஸ்பேஸ் எடுக்காது. ஒருவேளை 10 கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 10 கேரக்டர் அப்படியே போட்டுரும். ஓகேவா? ஸோ மினிமம் 3 கேரக்டர்ஸ் வரும் இந்த இடத்துல அப்படின்னு நீங்க சொல்றதுதான் அந்த :3. ஓகேவா? 3 கேரக்டர் இல்லாத இடத்துல ஸ்பேஸ போட்டுக்க அப்படின்னு சொல்றதுதான் :3. புரியுதா நித்யா? ஓகே சார். ஓகே, எனி क्वेश्चंस இதுல? நோ சார். இல்ல சார். நோ சார்.